அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது 2 நிகழ்வுகள் நிகழ இருக்கிறதுங்க. அதாவது சூரிய கிரகணத்தோடு மகாலயபட்ச அமாவாசையும் நிகழ்கிறது. இந்த இரண்டும் ஒரே நாளில் வரக்கூடிய நேரத்தில் உருவாகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தெளியப்பெற்றாலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதாக பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்கிறாங்க. அதாவது இந்த சூரிய கிரகணம் மற்றும் மகாலயபட்ச அமாவாசை அன்று பார்க்கும் பொழுது இந்த கிரகண யோகம் உருவாகிறது. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய ராசியை மாற்றுங்க. அவை மற்ற கிரகங்களுடன் சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 3 கிரகங்கள் சிம்மத்தில் ஒன்றாக வருகிறது. இது ஒரு திரிகிரக யோகத்தை உருவாக்கி இருக்கிறது. சூரியனும் கேதுவும் ஏற்கனவே சிம்மத்தில் சஞ்சரித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது சுக்கிரனும் சிம்மத்தில் நுழைய இருக்கிறார். இதனால சூரியன், சுக்கிரன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை சிம்மத்தில் திரிகிரக யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியில் தென்பட்டாலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண ஆதாயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்காங்க. அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகத்தின் காரணமாக பணத்தை கட்டுக்கட்டாக அள்ள போகிறார்கள், அவர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ராசியும் இந்த 3 ராசிக்காரர்களில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது சிம்மத்தில் உருவாகி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திரிகிரக யோகம் தனுசு ராசிக்கு அனைத்து வழிகள்லையுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. சூரியன், சுக்கிரன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை தங்களுடைய ராசியில் இருந்து 9வது வீட்டில் உருவாகி வர்றதுனால இந்த நேரம் தங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் நிதி ஆதாயங்களை பெறப்போகிறீங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கப்படும். வேலை பளு குறையிறதுனால மன அமைதி கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தையும் தர இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலகட்டத்தை அடைத்து வரும் அப்படின்னு சொல்லலாங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது பணம் காசுக்கு பஞ்சம் இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம் சுகம் காணப்படுங்க. பார்ப்பதற்கும் நீங்கள் வசீகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. இந்த காலகட்டம் சுக்கிரனும் கேதுவும் சூரியனும் இணையிறது அப்படிங்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் தேடி வருங்க. ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வர வேண்டிய பாக்கிகள் பணங்கள் அனைத்துமே சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை பெறப்போகிறீங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஏற்றத்தை காண்பீங்க. நல்ல லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. முக்கியமான ஆவணங்கள், ஆர்டர்கள், மெமோக்கள் போன்றவை வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரகசியத்தை தக்க வைத்து பாதுகாத்து கொள்வதன் மூலமாக 100க்கு 100% கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரட்டாக வெளியில் சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமாக அது நடக்காது. அதே மாதிரி நல்லது செய்ய போய் பிரச்சனையில் சிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. அதே மாதிரி உங்களிடம் பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரம் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத ஒரு அதிர்ஷ்டகரமான காலமாகவே தங்களுக்கு இருக்க பெற
வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் திரிகிரக யோகத்தால் பலனடைய போகிறாங்க. இந்த யோகம் தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்துறையில் உருவாகிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. அலுவலகத்தில் பாராட்டுக்களையும் பெறுவீங்க. தங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்க பெறும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க. புதிய ஒப்பந்தங்கள், அரசாங்க டெண்டர்கள் மற்றும் வணிக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலத்தில் பல்வேறு வகையில் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் தங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பண வருவாய் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு தங்களுக்கு மிக மிக நன்மையை பயக்குங்க. இந்த மங்களகரமான யோகம் தங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட அலையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் லாபமோ வருமானமோ அதிகரிக்க செய்யும். வருமானத்தில் குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு அதிகரிப்பு ஏற்படலாம். முதலீடுகள் இருந்தும் நல்ல லாபத்தை பெறப்போகிறீங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்று தங்கள் பக்கம் இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான பல வாய்ப்புகளை பெறுவீங்க. பழைய கடன்கள் அனைத்தும் தீரும். நிதி நிலைமையை சீராக்குவதற்கான பல கதவுகளும் திறக்கப்படும். அதே போல தங்களுக்கு தொழில் மற்றும் வணிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றி வாய்ப்பு தங்கள் பக்கம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வரக்கூடிய நாட்களில் வேலையிடத்தில் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சிறிதாக தொழில் நடத்தி வந்தவங்க தொழிலை விரிவாக்கம் செய்வாங்க. குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். அதே சமயம் குறிப்பிடத்தகுந்த நிதி ஆதாயங்களையும் அனுபவிப்பீங்க. நிதி நிலைமை மேம்படுறதுனால நல்ல திட்டங்களில் முதலீடுகளையும் செய்வீங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. பண வரவு அதிகரிக்குங்க. நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். திரிகிரக யோகம் கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்க போகிறது. இந்த யோகத்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். முதலீடுகள் எளிதில் ஏற்கப்படும். வேலையில் தங்களுடைய கருத்துக்கள் பாராட்டப்படும். புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பல வகைகளில் தங்களுக்கு யோகங்கள் வழங்கவிருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. வேலை செய்பவர்கள் பணியிடத்தில் மரியாதை மற்றும் லாபத்தை பெறுவாங்க. இந்த ராஜ யோகமானது தங்களுடைய ஆளுமையிலையும் மாற்றத்தை கொண்டு வரும். சுயமாக தொழில் செய்து வரவங்க, வியாபாரம் செய்து வரவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை காணப்போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். ஆர்வமாக படிப்பாங்க, வெற்றியும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் தங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்க பெறும். நிர்வாக திறமை வெளிப்படும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் அனுகூலமாகவே நடந்து முடியும். தடைபட்ட காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். செல்வம் சேரும். எதிலையுமே லாபம் கிடைக்கும். மன தெம்பு உண்டாக பெறுவீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கைகூடும். மேலிடத்தில் தங்களுக்கான அங்கீகாரத்தையும் கிடைக்க பெறுவீங்க. உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய உழைப்பால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. பலவிதமான நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம்.
நினைத்த வசதிகள் கிடைக்க பெறுவீங்க. வாக்கு வன்மையால் காரியங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். நல்ல வரன் கிடைக்கப்பெறுவீங்க. ஆன்மீக எண்ணம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும். மன நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும்.